ஏர்போர்ட்ல வெறும் ₹2 நம்ம இஷ்டப்பட்டதை சாப்பிட்டுக்க முடியும். அதுவும் நம்ம கிட்ட இந்த மாதிரி டெபிட் கார்டு இருந்தால் மட்டும் போதும். பொதுவாக நம்ம ஏர்போர்ட் உள்ள போகிறோம், அங்கே வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு வாட்டர் பாட்டிலோ டீ காஃபியோ வந்து வாங்குறோம் அப்படின்னா 100 200 சொல்லிட்டு ரேட் வந்து ஜாஸ்தியாகவே இருக்கும். இதுக்காகவே நம்ம எதுவும் சாப்பிட மாட்டோம். ஆனால் நம்ம கிட்ட டெபிட் கார்டோ இல்லை கிரெடிட் கார்டோ இருந்தால் போதும், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய அந்த லான்ச்சஸை வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஏர்போர்ட் லான்ச்ன்றாங்களே அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் அந்த டிக்கெட் எல்லாமே காமிச்சு செக்இன் பண்ணி போர்டிங் பாஸ் எடுத்து உள்ளே வந்து நம்ம வந்து ஃப்ளைட் ஏறதுக்கு முன்னாடி ஒரு கேட்டு கிட்ட வந்து உட்காந்துருவோம். இது வந்து பொதுவாக எல்லாரும் வந்து உட்கார்ற இடம். ஆனா இன்னும் கொஞ்சம் சொகுசா வந்து நம்ம வந்து உட்கார முடியும். அதாவது இந்த மாதிரியான லான்ச்க்குள்ள நம்ம போயிட்டோம் அப்படின்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு குஷன், சோபா, வைஃபை, டிவி, சாப்பாடு, ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்கும். அது எல்லாமே வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் ₹2 இல்லைனா ₹25 தான் உங்கள் கிட்ட இருந்து வாங்குவாங்க. ஸோ அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்காக நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கிரெடிட் கார்டோ இல்லைனா டெபிட் கார்டோ இருக்கணும். அதுவும் ஒரு சில பேங்கோட கார்டு வச்சிருந்தா மட்டும்தான் நம்மளை வந்து உள்ள விடுவாங்க. நான் இதுக்கு முன்னாடி என்ன யோசிச்சேன்னா வந்து கிரெடிட் கார்டு இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி நான் லான்ச்குள்ளே போக முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் அப்படி இல்லை, டெபிட் கார்டு இருந்தாலுமே வந்து நம்ம போகலாம். ஸோ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா HDFCயோட மில்லினியா டெபிட் கார்டு வந்து இருக்கு. ஸோ நான் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன், டெபிட் கார்டு வச்சு லான்ச் அக்சஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு HDFC கார்டு வச்சு உள்ள போக முடியும் அப்படின்ற மாதிரி வந்து எனக்கு ஒரு டீட்டெயில் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அந்த கார்டை வந்து நான் அப்ளை பண்ணி வாங்கிட்டேன். இப்போ இந்த கார்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வருஷத்துக்கு 4 டைம் இந்த ஏர்போர்ட் லான்ச்க்குள்ள போயிட்டு நான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். நீங்க வந்து எந்த பேங்க்ல உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்குன்னு பாருங்க, அந்த பேங்கோட கிரெடிட் கார்டு இல்ல டெபிட் கார்டு எதை வந்து லான்ச் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படின்றத பாருங்க. அந்த கார்டு அப்ளை பண்ணி வாங்கிக்கங்க. ஒரு சில கார்டுக்கு 6 டைம், 8 டைம், ஏன் 12 டைம்லாம் கூட வருஷத்துக்கு வந்து லான்ச் அக்சஸ் பண்ற மாதிரி வந்து கொடுக்குறாங்க. ஸோ நம்ம ஏர்போர்ட் உள்ள போய் எதுவும் வாங்காம அமைதியா உட்காந்து இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கார்டு இருந்ததுன்னா ஸ்வைப் பண்ணிட்டு உள்ள போய் சொகுசா கொஞ்ச நேரம் இருந்துட்டு ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நம்மளுக்கு தேவையானதை சாப்பிட்டு நம்ம வந்து வர முடியும். எந்த பேங்க்குக்கு எந்த கார்டு வந்து இந்த மாதிரி லான்ச் அக்சஸ் பண்ண முடியும் அப்படின்றத கூகுளில் போட்டீங்கன்னாவே வந்துடும். ஸோ நீங்க சர்ச் பண்ணியே பார்த்துக்கலாம். இப்போ HDFC கார்டு என்கிட்ட இருக்கு அப்படின்னா அதுக்கான லான்ச் வந்து பாத்தீங்கன்னா டிராவல் கிளப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லான்ச் இருக்கு. அதாவது நான் சென்னை ஏர்போர்ட் போயிருந்தப்போ இந்த லான்ச்க்குள்ள தான் நான் வந்து போயிருந்தேன். ஸோ உள்ள போகும்போதே என்னுடைய கார்டில் இருக்கிற நேமோ போர்டிங் பாஸ்ல இருக்கிற நேமோ வந்து செக் பண்ணிட்டு கார்டை ஸ்வைப் பண்ணி ₹2 அதுலேருந்து கட் பண்ணி பில் போட்டு கொடுத்துட்டாங்க. இப்போ ஒரு கார்டுக்கு ஒருத்தரை தான் வந்து அலோவ் பண்ணாங்க. ஒரு சில இடங்கள்ல ஒரு கார்டுக்கு 2 பேர், அதாவது ஃபேமிலியா போறாங்க அப்படின்னா அலோவ் பண்றதா வந்து சொல்றாங்க. அது கிளியரா எனக்கு வந்து தெரியல. அப்படி உங்களுக்கு எதனா தெரிஞ்சா மறக்காம கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. சரி, இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா கார்டு இல்லை ஆனா உள்ள வரணும்னா எவ்வளோ சார்ஜ் அப்படின்னு கேட்டா ₹2000 வந்து சொன்னாங்க. ஸோ நீங்க உள்ள என்ட்ரி ஆனாலே ₹2000 நீங்க கொடுத்துட்டு உள்ள வந்துட்டு நீங்க என்ன வேணா பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. நான் உள்ள போகும்போது மார்னிங் டைம் அப்படின்றதுனால பிரேக்ஃபாஸ்ட் வந்து நம்மளுக்கு ரெடியா இருந்தது. ஸோ உள்ள என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீ, காஃபி, அந்த பிரெட்டு, ஜாமு இதெல்லாமே வந்து வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நட்ஸ் வெரைட்டி வந்து எக்கச்சக்கமாக வச்சிருந்தாங்க. ஜூஸ் இருந்தது. ஸோ பக்கத்தில் போனால் ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து கட் பண்ணி வச்சிருந்தாங்க. சூப்பு வேற வச்சிருந்தாங்க. இது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இட்லி, பொங்கல், வடை, சட்னி, சாம்பார், முட்டை, சிக்கனு, அதுக்கப்புறம் வந்து கிரேவி, அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜூஸ் ஐட்டம்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக வச்சுருந்தாங்க. ஸோ நம்மளுக்கு காலையில் டைம் ஃப்ளைட்டில் போகிறோம் அப்படின்றதுனால லைட்டாக வந்து கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தேன். நீங்கள் வந்து எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்குது அந்த பேங்க்கோட கார்டு வந்து லான்ச்சுக்கு எது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கேற்ற கார்டை வந்து அப்ளை பண்ணி வாங்கிடுங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த தகவல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் போன என்னுடைய அனுபவத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் வந்து சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேற லான்ச்சுக்கு இல்லை வேற கார்டு வந்து வச்சுருந்துருப்பீங்க. ஸோ அது என்ன அப்படின்றத வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஏன்னா இதை பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து இந்த லான்ச் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீல்ஸ் வந்து போட்டிருந்தேன். ஸோ அந்த ரீல்ஸில் ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு, டே நீங்கள்லாம் இப்படி வீடியோ போட்டு தான் எங்களால் லான்ச் பக்கமே போக முடியல, ஏன்னா அவ்வளோ ரஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. இல்லை, நான் தெரியாமல் தான் கேட்குறேன், ஏன் நீங்கள் மட்டும்தான் வந்து லான்ச்சை போய் அக்சஸ் பண்ணணுமா? ஏன் எங்களை மாதிரி ஆள்லாம் வந்து லான்ச்சுக்குள்ளே போகவே கூடாதா? என்ன ஒரு நல்லெண்ணம் பாருங்க.